தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற இந்தி வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் சோனி லைவ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸ் சீசன் 1ல் மொத்தமாக 7 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 40 to 45 மினிட்ஸ் ஓடக்கூடியது. இந்த வெப்சீரிஸ் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த நாவலை எழுதியது யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷியன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளை எப்படி நம்மளால் மறக்க முடியாதோ, அதே போல் இந்தியா பார்ட்டிஷன் ஆகி பிரிந்த நாளை நம்மளால் மறக்க முடியாது. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்? அதற்கான காரணம் என்ன? இந்திய தலைவர்கள் மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் படேல் இவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? ஏன் பாகிஸ்தான் தனி நாடாக பிரிந்து போவதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்? பிரிந்து போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, என்ன மாதிரியான விளைவுகள் வந்தது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸாக இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட். இந்த வெப்சீரிஸில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கருத்து என்னவா இருந்தது, அவருடைய ஒப்பீனியன் என்னவா இருந்ததை ரொம்ப நீட்டாக காட்டியிருக்காங்க. குறிப்பாக மகாத்மா காந்தி பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு. அதே போல் நேரு, அதாவது ரிலிஜியன் வைஸ் பிரிவினை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்திருக்காரு. சர்தார் வல்லபாய் படேல் பார்த்தீங்கன்னா கை போனால் என்ன, உடம்பு தப்பிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்திருக்காரு. அதே போல் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் ஒரு தனி நாடாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக உறுதியாக இருக்கிறத இதில் காட்டியிருக்காங்க. ஓவராலாக ஒவ்வொரு தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களில் தெளிவாக இருந்துக்கிறத இதில் நீட்டாக காட்டியிருக்காங்க. அதே போல் முகமது அலி ஜின்னாவை பார்க்கும்போது ஓவராலாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் காட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே போல் 1920 1940 காலகட்டங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது, அந்த பீடியாட்டிக் காலகட்டங்களில் ரொம்ப விஷுவலாகவும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நீட்டாக இந்த வெப்சீரிஸில் காட்டியிருந்தாங்க. இந்த பிரிவினைக்கு அப்புறம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத அடுத்த சீசனில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் வெளிக்காட்டினதை இதில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3. இதை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.